ஹாய் ப்ரோ, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராயல் என்ஃபீல்டு பிராண்டில் கான்டினென்டல் GT 650யோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரிவ்யூ கூட கூட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ, நீங்கள் எதுக்காக இந்த பைக்கு சூஸ் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்லப்போனால் ட்வின் சிலிண்டரில் நிறைய வண்டி இருக்குது. நிறைய வண்டி இருந்தாலுமே இதோட லுக் வைஸு, இதோட ஸ்ட்ரக்சரு, இதோட பவரு இதெல்லாம் வேற எந்த பைக்லையுமே கிடைக்காது சொல்லப்போனால். ஓகே ஓகே. ஏன்னா இது ஒரு ரா பவராக இருக்கும். இப்போ நீங்கள் டியூக் 390 கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் ஆப்ஷன்ஸ் அந்த மோடு இந்த மோடு நிறைய மோட்ஸ் இருக்கும். அது வேறு செக்மெண்ட். ஆமாம், அது வேறு செக்மெண்ட்டு. அது ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டு. இது கஃபே ரேசரு. பார்க்க போனால் இது ஒரு சூப்பர் லுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி சைடு நம்ம கொஞ்சம் அம்மா யாராச்சும் உட்கார வச்சுட்டு ஓட்டிட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீட்டுக்கும் யோசிச்சதுனால இந்த பைக் நான் சூஸ் பண்ணேன். ஓகே ஓகே ப்ரோ, நல்ல சஜஷன் தான். ஆமாம். நீங்கள் எப்போ புக் பண்ணீங்க, எப்போ டெலிவரி எடுத்தீங்க? ப்ரோ நான் சொல்ல போனால் 2023 புக் பண்ணிட்டேன் ப்ரோ பைக்கை. 2023 6/6/2023 புக் பண்ணிட்டேன். எனக்கு ஆனால் டெலிவரி தந்தது ஷோரூம் சைடு இருந்து கேட்டதுக்கு 3 மந்த்லேயே டெலிவரி கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 3 மந்த்ல டெலிவரியே கொடுக்கல ப்ரோ. 6 மந்த் ஆயிடுச்சு ப்ரோ. 10/1/2024 அப்பதான் ப்ரோ நான் டெலிவரியே எடுத்தேன். நீங்க எதிர்பார்த்த டைம்ல கொடுக்காதனால ரொம்ப மன உளைச்சல். கண்டிப்பா ப்ரோ. ஷோரூம் சைடு அது ஒண்ணுதான் ப்ரோ. ஷோரூம் சைடு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி. மத்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல. மத்ததெல்லாம் ஷோரூம் சைடு போனா எல்லாமே ப்ராப்பரா ஜென்யூனா பண்ணி தந்துடுறாங்க. நீங்க எதிர்பார்க்கறத விட நல்லா பண்ணி தராங்க. ஆமா ப்ரோ, நான் எதிர்பார்க்கறத விட நல்லாவே பண்ணி தந்துடுறாங்க. ஓகே ஓகே. இது வரைக்கும் இந்த பைக் எவ்வளவு சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நான் 3 சர்வீஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ பைக்கை. ஓகே. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 500 கிலோமீட்டர்ல ப்ரோ. 500 கிலோமீட்டர்ல சொன்னாங்க. 500 கிலோமீட்டர்ல எடுத்துட்டு போய் விட்டேன். பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஆயில் எல்லாமே சேஞ்ச் அடிச்சிட்டாங்க. ஆயில் அண்ட் ஏர் ஃபில்டரு காமனா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அந்த சின்ன சின்ன துரு இருக்கனால அது எல்லாத்துலயும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்தது 5000 கிலோமீட்டர்ல ஒரு சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ். அதுல வந்து ஆயில் பாப்அப் மட்டும் பண்ணி தந்தாங்க ப்ரோ. அது வந்து காஸ்ட் அந்த அளவுக்கு ஆகல. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எனக்கு அரௌண்ட் ஒரு 3Kல முடிஞ்சிருச்சு. செகண்ட் சர்வீஸ் பாப்அப் முன்னால ஒரு 500 அந்த சம்திங்லயே முடிஞ்சிருச்சு. தேர்ட் சர்வீஸ் அரௌண்ட் அது ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆமா, எல்லாமே சேஞ்ச் பண்ணதுனால அது ஒரு 4Kவோ 5Kவுக்குள்ளே நமக்கு அரௌண்ட் முடிஞ்சிருச்சு ப்ரோ. ஆக மொத்தம் சொல்ல போனா மெயின்டெனன்ஸ் அப்படின்னா பெருசா எதுவும் இல்லை ப்ரோ. ஃப்ரண்ட்ஸ் பிரேக் பேடு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் மட்டும் தான் எது தேயுதோ அது நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பிரேக் பேடு சேஞ்ச் பண்ணிட்டேன். பேக் பிரேக் பேடு அதே கண்டிஷன்ல இருக்கிறதுனால அது அதே கண்டிஷன்ல அப்படியே இருந்து. பைக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. எக்ஸாஸ்ட் ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டை கழிச்சிட்டு ரெட் ரோஸ்டர் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு ப்ரோ. ஓகே. அடுத்தது ஏர் ஃபில்டர் BMC ஏர் ஃபில்டர் ஒன்று மாற்றிருக்கு ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் BMC ஏர் ஃபில்டரு. ஓகே. ஸ்பார்க் பிளக்கு 2 சைடும் மாற்றிருக்கு. இரிடியம் ஸ்பார்க் பிளக்கு. நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் மாட்டினா ஏர் ஃபில்டரு அந்த ஸ்பார்க் பிளக் எல்லாம் சேர்த்து செட்டாக தான் மாற்றணுமா? இல்லை ப்ரோ, ஒரு சிலர் எக்ஸாஸ்ட் மட்டும் மாற்றுறாங்க. ஓகே. ஒரு சிலர் எல்லாமே மாற்றினா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஒரு 1 BHP 2 BHP இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டேஜ் 1 அப்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்க எதுக்காக ரெகுலரா இது செலக்ட் பண்ணீங்க? இந்த எக்ஸாஸ்ட்டுங்களா? ஆமா. இந்த எக்ஸாஸ்ட் லவுடா இருக்கும் ப்ரோ. சவுண்டு நல்லா பீஸ்ஃபுல்லா லவுடா, ரொம்ப இறையிற மாதிரி இருக்காது, லவுடா வரும். நீங்க போனீங்கன்னா உங்களை ஒரு 10 பேர் திரும்பி பார்க்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதுவும் சொல்லலாம். ரோட்ல போகும்போது கண்டிப்பா இந்த வண்டியை பார்க்காத ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி தான். நீங்க லவ் பண்றீங்க இல்ல மத்தவங்க லவ் பண்ண உங்க வண்டியை நீங்க பார்க்க வைக்கிறீங்க. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ, ஒரு 150+ போறீங்க, ஒரு நாய் குறுக்க வந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த அளவுக்கு இந்த வண்டியில பிரேக்கிங் சிஸ்டம் கரெக்டா இருக்கா? பிரேக்கிங் அப்படின்றதோட ஃப்ரண்ட் பிரேக்கு சும்மா சொல்லக்கூடாது ப்ரோ. ஃப்ரண்ட் பிரேக்கு சூப்பரா பிடிக்குது. ஃப்ரண்ட் பிரேக்கு நிறைய டைம் என்னோட உயிரை காப்பாத்திருக்கு. உங்களோட உயிரை காப்பாத்திருக்கு? ஆமா ஆமா. ஓகே ஓகே. கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா நானும் அந்த மாதிரி ரேஷ் டிரைவ் எல்லாம் பண்ணிருக்கும் போது என்னோட ஃப்ரண்ட் பிரேக் இல்லைன்னா நான் உங்க முன்னாடி நிச்சு நான் பேசியிருப்பேனா கூட தெரியல. உங்களை பாக்குறதுலே தெரியும். பேக் பிரேக் அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு 70% அது பிடிக்கிறீங்கன்னா 30% இது பிடிக்கிறீங்க. அவ்வளவுதான். ஃப்ரண்ட் ரியர் மாத்தி ஃப்ரண்ட் பிரேக் தான் ப்ரோ. ஃப்ரண்ட் பிரேக் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா பிடிக்குது. அண்டு டயர்ஸ் வந்து பேக் டயர்ஸ் இப்போ தான் நான் சேஞ்ச் பண்ணேன். ஒரு 12-13 கிலோமீட்டர் தான் சேஞ்ச் பண்ணேன். பேக் டயர்ஸ் மட்டும் தான் போயிருக்கு. ஒன்றும் ஃப்ரண்ட் டயரு அதே கண்டிஷனில் சூப்பர் கண்டிஷன், ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்குது.
ப்ரோ பைக்கில் நீங்கள் எவ்வளோ டாப் அண்ட் அடிச்சுங்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். பைக்கில் டாப் எண்டு நான் 185 வரைக்கும் பண்ணியிருக்கேன் ப்ரோ பைபாஸில். 185? நம்பலாமா? ஷுவரா ப்ரோ நம்பலாம். ஏன்னா இது அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது ப்ரோ, சும்மா சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு கியர்லேயே 60 அடிக்குது, செகண்ட் கியர் 100 அடிக்குது, அப்படியே தேர்ட் கியர் ஃபோர்த்து கியர் சேஞ்ச் பண்ண நல்லா ஸ்பீடெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது ப்ரோ, ரா பவர் தான். நீங்கள் அதுக்கு மேலே போகலையா இல்லை அவ்வளோதான் போச்சு அதை சொல்லுங்க. இல்லை அதுக்கு மேலே நம்ம எங்கே போகிறது, அதுலேயே அதுக்கு போகிறதுக்கு அதனால ஒன்றும் முடியல. இது அதுக்கு மேலெலாம் போனோம், அதில் போனாலும் ஹாஸ்பிட்டலில் போயிடுவோம். அப்படித்தான். சரி ஓகே ப்ரோ. ஃபைனலாக ரொம்ப உங்களுக்கு இந்த வண்டியில எனக்கு இதுன்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்ற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. வண்டினாலே சொல்ல போனா எல்லாமே நமக்கு பிடிச்சது தான் ப்ரோ. ஓவரால் வண்டியே நமக்கு நல்லா தான் பிடிச்சிருக்கு ப்ரோ. வண்டியோட பொசிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ப்ரோ. இந்த பொசிஷன் வந்து ஒரு மாதிரி சூப்பரான ஒரு அக்ரெசிவான பொசிஷனா இருக்கும் உட்காந்து ஓட்டுறது. அது மட்டும் இல்லாம எக்ஸாஸ்ட் வண்டி நீங்க வாங்குறீங்கன்னா எக்ஸாஸ்ட் மேக்சிமம் மாத்திருங்க. ஏன்னா மாத்தினா மட்டும்தான் வண்டி ஓட்டுறதுக்கே தோணும் வண்டி. அது இல்லாம நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே எக்ஸாஸ்ட் மாத்திடுவாங்க, ஒரு 2000 கிலோமீட்டர் அந்த மாதிரிலே. அந்த மாதிரி மாத்தினீங்கன்னா இன்ஜின் வந்து ரொம்ப அடி வாங்கிரும். அதனால ஒரு 10,000 ஒரு 3 சர்வீஸ்னாச்சும் முடிஞ்சிருக்கணும். 3 சர்வீஸ் அப்புறம் நீங்க எக்ஸாஸ்ட் மாத்திக்கலாம். ஆமா, வண்டி கொஞ்சம் சேஃப்டின்றீங்க. ஆமா, வண்டி கொஞ்சம் இன்ஜின் கொஞ்சம் ஃபால்ட் ஆகாத நல்லா உழைக்கும். அவ்வளவுதான் ப்ரோ, வேற எதுவும் பெருசா இல்ல. வண்டியே ஆக மொத்தம் வண்டி எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்து எடுத்துக்கோங்க ப்ரோ. இந்த பைக்கே இனிமேல் பார்த்து எடுக்கிறவங்களுக்கு எது அட்வான்டேஜ் எது டிஸ்அட்வான்டேஜ் சொல்றீங்கன்னு கொஞ்சம் அதையும் சொல்லிருங்க. இதுல ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹீட்டிங் ப்ரோ. ஹீட்டிங் மேஜர். ஃபர்ஸ்ட்னா ஹீட்டிங் தான். ஹீட்டிங் இருக்கிறதுனால ஆமா, ட்வின் சிலிண்டர் இருக்கிறதுனால ஹீட்டிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். 200 cc பயங்கரமா. இது வந்து சிட்டி உள்ள அதிகமா ஓட்ட முடியாது, ஒன்லி ஹைவேஸ் மட்டும் தான். சிட்டி உள்ள ஓட்டும் போது இப்போ திடீர்னு ஏதாச்சும் சிக்னல் ஏதாச்சும் போட்டு நீங்க சிக்னல் ஏதாவது பார்த்து நிறுத்திட்டு இருக்கும் போது அப்படியே அனல் மேலுக்கு வரும். அப்படி அனல். இது அது இல்லாம ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட்டு ஷூ பேண்ட் போட்டு ஓட்டினா உங்களோட சேஃப்டியை நீங்க பாத்துக்கணும். ஷூ பேண்ட் போட்டு ஓட்டினா பெட்ரு. ஷார்ட்ஸ் போட்டு ஓட்டினீங்கன்னா திடீர்னு ஏதாச்சும் இன்ஜின்ல ஏதாச்சும் டச் பண்ணீங்கன்னா திடீர்னு சுட்டுருப்பீங்க. நானே அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சிக்கன் மாதிரி ஆயிரம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆமா, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நானே நிறைய டைம் சுட்டுருக்கேன் ப்ரோ. ஓகே, வேற என்ன ப்ரோ உங்களுக்கு பிடிக்கல இந்த வண்டியிலன்னு சொல்லுங்க. அடுத்தது இந்த வண்டி எடுக்கிறவங்க இந்த இண்டிகேஷன், கியர் இண்டிகேஷன் வந்து முன்னாடி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இத்தனாவது கியர்ல தான் போகுது, ஃபர்ஸ்ட் கியர்ல போகுது, செகண்ட் கியர்ல போகுது. ஒரு நார்மலா 100 cc இருக்கிற பைக்ல கூட காட்டுமா? அது பைக்ல அது உண்மைதான். உங்களுக்கு ஒரு இது 4.3 லட்சம் 3 lakhs கொடுத்து எடுத்திருக்கு. பட் இதுல அதெல்லாம் இல்ல அப்படின்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன குறைங்க மத்த வண்டி கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம வண்டியில இது இல்லையே அப்படின்றது. ஓகே ப்ரோ. அடுத்ததுனா மேஜரா வெயிட் ப்ரோ. வெயிட் சும்மா சொல்லக்கூடாது. 210 kg ப்ரோ. டேங்க் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டா 220 kg பக்கம் வருது ப்ரோ. இத எப்படி சொல்றது, ஒரு இடத்துல திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கூட நம்மளால திடீர்னுலாம் தள்ள கூட முடியாது ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. காசு அவ்வளோ கொடுத்து எடுக்கிறீங்களா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, தள்ளி தான் ஆகணும். அதையும் விட்டு போயிட முடியாது. திடீர்னு சொல்றேன் அது மைனஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் மேஜரா சொல்ல முடியாது ப்ரோ. வண்டி நம்ம எல்லாத்தையும் பார்த்ததே இருக்கோம். இல்ல நான் அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. நான் சொல்றேன் வண்டி எடுக்கிற மாதிரி ஃபியூச்சர்ல ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து எதுனா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபை ஏதாச்சும் கிடைக்கும்ல. பாகுபலி கட்டப்ப மாதிரி இருந்தா நல்லா தள்ளிட்டு போயிடலாம். அதுதான் இந்த 6 month டியூரேஷன் ஆகும். அந்த புக்கிங் டைம்ல ஒரு 6 month டியூரேஷன் ஆகும். அந்த டியூரேஷன்லயே சாப்பிட்டு நல்லா ஜிம்முக்கு போயிட்டு நல்லா வெயிட்டை கீட்டு தூக்கி ஏதாச்சும் கொஞ்சம் எனர்ஜியா சாப்பிட்டு இருந்துக்க வேண்டியதுதான். டெலிவரிக்கு ஓரளவுக்கு போயிட வேண்டியதுதான். நம்ம வண்டி எடுக்கிறோம்னா கொஞ்சம் குளுக்கோஸ் போட்டுக்கணும் உடம்புக்கு. கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். வேற என்ன டிஸ்அட்வான்டேஜ் தான் நினைக்கிறீங்க நீங்க? டிஸ்அட்வான்டேஜ் அதெல்லாம் பெருசா அந்த டிஸ்அட்வான்டேஜ் இல்ல ப்ரோ பைக்ல. சரி ஓகே. உங்க வண்டியில பாசிட்டிவா எதை நினைக்கிறீங்க கொஞ்சம் அதையும் சொல்லுங்க. பாசிட்டிவானா வண்டியோட லுக் தான் ப்ரோ, சும்மா சொல்லக்கூடாது. எங்க தொட்டாலுமே மெட்டல் தான். பிளாஸ்டிக்னு நீங்க அதிகமா எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த இடம் இந்த இடம் 2 இடம் மட்டும் தான் பிளாஸ்டிக் இருக்கும். ஒரு விஷயம், நாங்க மத்த வண்டி பிளாஸ்டிக்னு சொல்லல, நாங்க இந்த வண்டியை மட்டும் தான் சொல்றோம். ஆமா, அதையும் மீன் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் மத்த வண்டி எந்த வண்டி சொல்ல, இந்த வண்டியில இருக்கிறது இதுல வந்துருவானுங்க. டியூக் 390ல அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்துருவாங்க. சரி விடுங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம். அவ்வளவுதான் ப்ரோ பாசிட்டிவ்னா.